Hi friends, இன்னைக்கு நம்ம பட்டு saree இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வைக்கிறதுக்காக த்ரெட் எதுவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமர். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3420 ரூபா வருதுங்க. இப்போ இந்த சாரியில் நம்ம சும்மா அப்படியே மடித்து எப்பவும் போல் ஓரம் தைப்போம் இல்லையா, முந்தி அடிப்போம். அதோடு சேர்த்து நம்ம சின்னதாக எக்ஸ்ட்ரா லேஸ் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. பாருங்கள், இப்போ நான் சாரியை உள் பக்கமாக மடித்து நம்ம எப்பவும் போல் சாரீ கோடு அடிப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு ரெண்டாவதாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம தைப்போம். அது மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு வீடியோ லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு 10 பேருக்கு போகுங்க. அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சாரீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஒரே அளவு வர மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து ரெண்டாவதாக ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. இது போல் சாரீக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் வைப்பது எப்படி, அப்புறம் மாடர்னாகவே நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் தொங்க விடுறாங்க இல்லையா, அது போலலாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த சாரியை மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள். அடுத்து இதோட ரைட் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ராங் சைடில் மடித்து தைச்சோம். அடுத்ததாக நம்ம அதை அப்படியே ரைட் சைடில் திருப்பிக்கணுங்க. பாருங்கள், இப்போ நான் அதை ரைட் சைடில் திருப்பிக்கிட்டேன். சாரியோட மேல் பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பிசுறு மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு 2 கலரான லேஸ் காட்டுறேன். ஒன்று சாரியோட முந்தி கலரில் அதே கலரில் இருக்க லேஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா சாரியோட இன்னொரு கலர் இருக்குது இல்லையா, டபுள் கலர்ன்ற போது அடுத்த கலர் இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் வேணும்னாலும் நம்ம வச்சு தைச்சிக்கலாம். அதே கலர் வைக்கிறத விட அந்த ஆப்போசிட் கலர் இருக்கிறத வச்சோன்னா நம்ம அந்த முந்தி பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இதிலே இன்னும் நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சிம்பிளாக வேணுங்கிறதுக்காக நான் லேஸ் மட்டும் வச்சு நான் தைக்கிறேங்க. ஒரு சாரீ கோடு அடித்தோம் அப்படின்னா நம்ம இப்போது 20 ரூபா வாங்குகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது போல் எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் லேஸ் வச்சு அடிக்கிறது, மணி வாங்கி தொங்க விடுறது, கொஞ்சம் ரெடிமேடாகவே இந்த த்ரெட்டில் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது போலவே த்ரெட்டை சில்க் த்ரெட்டை வச்சு கொஞ்சம் போட்டு கொடுக்குறது, அப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட இன்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்மளை நம்பி ஒரு அதிக ரேட் உள்ள சேரீ கொடுத்தவங்களுக்கும் இது நல்ல மாடலாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். ப்ளவுஸ் எல்லாம் தைக்க தெரியாதவங்க இது போல் இந்த மாதிரி கூட சாரீக்கு கோடு அடிக்கிறது, குஞ்சம் வைக்கிறது, பீட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் நீங்கள் பிகினராக இருக்கும்போதே கூட சம்பாதிச்சுக்கலாம். இதுவும் ஒரு ஐடியா தாங்க. சில்க் த்ரெட் வச்சு எப்படி குஞ்சம் போடுறதுன்னு சொல்லித்தரேன் அடுத்தடுத்த வீடியோஸில். சாரியில் இருக்க அந்த த்ரெட்டவே எப்படி வச்சு குஞ்சம் கட்டுறது அப்படிங்கிறதும் நான் சொல்லித்தரேங்க. தொடர்ந்து நம்மளோட டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள். சாரியோட முந்தி அதோட சாரீ கலரில் வச்சு லேஸ் அடித்து தைச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி.